பிரைஸ் தி லார்ட். நாம் இந்த ஆண்டினுடைய இறுதி மாதத்தில் வந்து நிற்கிறோம். சீக்கிரம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். இந்த ஆண்டு நாம் பரத்திற்கு விரோதமாகவும் தேவன் நமக்கு தந்த குடும்பம், ஊழியம், சபை, நமக்கு தந்த வேலை ஸ்தலங்கள், இங்கெல்லாம் நம்மள்கிட்ட இவ்வளவோ குறைகள், குற்றங்கள் நம்ம இடத்துல காணப்படுது. நாம் தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்கள், குற்றங்களை அறிக்கையிட்டு சுத்திகரிக்கப்பட்டவர்களாக நாம் பரிசுத்தமடைந்து புதிய வருடத்திற்குள் நாம் நல்ல தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்லும் பொழுது மெய்யாகவே இந்த ஆண்டை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். அது மாத்திரமல்ல, இதுவரை இல்லாத அதாவது தனித்து உபவாசம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை கர்த்தர் நிச்சயமாய் செய்ய போகிறார். இப்பொழுது நாம் உபவாச ஜெபத்தை குறித்து யார் உபவாசித்து ஜெபிக்க மாட்டார்கள் என்பதை பார்க்க போகிறோம். சோம்பேறி விசுவாசிகள் தான். சோம்பேறி விசுவாசிகள் சாத்தானுடைய தொழிற்சாலை என்று அழைக்கப்படுகிறார்கள். சாத்தான் என்ன பண்ணுறான், அவங்கக்கிட்ட நீ எவ்வளவு சோம்பலாக இருக்கையோ நான் அதற்கு எதிரடையாக சுறுசுறுப்பாக நான் உனக்கு விரோதமாக, உன் தொழிலுக்கு விரோதமாக, உன் குடும்பத்திற்கு, உன்னுடைய ஊழியத்திற்கு விரோதமாக நான் செயல்பட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சேலஞ்ச் பண்ணுறான். அப்போது இப்படிப்பட்ட அவனுடைய அச்சுறுத்தலுக்கு நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் தனித்து உபவாசித்து ஜெபித்தோமானால் தைரியமாக இருக்கலாம். அதனால் இதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவோ வலியுறுத்தி சொன்னாலும் கூட சபையில் நடக்கிற வாரத்தில், மாதத்தில் நடக்கிற உபவாச ஜெபத்தில் நாங்கள் அட்டன் பண்ணுறது தான். தனித்து உபவாசிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லைன்னு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அநேகர் சொன்னாங்க, அநேக சாக்கு போக்குகளை என்னிடத்துல சொன்னார்கள். அப்போது வேதத்தில் அந்த சாக்கு போக்குகளுக்கெல்லாம் இடமே இல்லை. அதாவது வந்து ஊழியக்காரங்களை ஏமாற்றிடலாம், சாக்கு போக்கு அவங்க ஒருவேளை கேட்கலாம். ஆனால் ஆண்டவற்றை அந்த சாக்கு போக்கெல்லாம் எந்த சாக்கு போக்கும் செல்லாது என்பதை நான் வேதத்தின் மூலமாக அறிந்தேன். இப்போது இந்த செய்தியை ஒருவேளை என்னுடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து எங்கள் கிராமத்தில் நடந்த நிகழ்ச்சியை தான் சொல்கிறேன். ஒரு சகோதரி காட்டு வேலைக்கு போயிட்டு 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. வந்து வீட்டில் சாப்பாடு பொங்குவாங்கன்னு நினைக்கிறேன். பொங்கிட்டு குளிச்சுட்டு எங்கள் தெருவழி போவாங்க. அப்படி திரும்பி வருவாங்க எங்கள் தெருவழி. அப்போ தற்செயலாக நான் நின்னா, என்னம்மா எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னு கேட்டால், நான் கோயிலில் விளக்கு போட்டு வரேன், இன்றைக்கி விரதம், நான் விரதம் விடணும்ல, அதான் வீட்டுக்கு வேகமாக போகிறேன். அப்போ இன்றைக்கி வேலைக்கு போகலையாம்மா நீயே அப்படின்னு கேட்டால், வேலைக்கு போனேன், அதுக்காக விரதத்தை விடுவாங்க, விரதத்தோடு நான் போனேன், செவ்வாய் வெள்ளி விரதத்தை நான் விடுவேன் அப்படின்னு அந்த பிள்ளை அவ்வளோ வைராக்கியமாக பேசுனது. அப்போ எனக்கு ஆண்டவரே, நம்ம பிள்ளைங்க இப்படி எவ்வளவு தனி உபவாச ஜெபத்தினுடைய மகிமையை புரிஞ்சுக்கிட மாட்டேங்காங்களே அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு போய் ஜெபிக்கும் பொழுது தான் நேற்று ஆண்டவர் சொன்னார், எசேக்கியேல் 16:49 வசனம், இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமின் குமாரத்திகளிடத்தில் காணப்பட்ட இந்த அக்கிரமமான செய்கைகள் 4 விஷயங்கள். அக்கிரமம்னா தப்புன்னு தெரிஞ்சும் அதை துணிகரமாக செய்கிறது. அது இன்றைக்கு சீயோன் குமாரத்திகள் ஆண்டவருடைய பிள்ளைகளிடத்தில் இப்படிப்பட்ட இந்த 4 விதமான பாவங்கள், அக்கிரமங்கள் காணப்படுகிறதே என்று சொல்லி ஆண்டவர் என்னோடு பேசினார். இந்த சோதோம் குமாரா இந்த குமாரத்திகளையும் இந்த பட்டணத்தையும் ஆண்டவர் இந்த 4 பாவங்களின் நிமித்தம் தான் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்து அந்த சாம்பலாக்கி போட்டது. அதுபோல் அருமையான இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த ஆண்டுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் இந்த காலத்தில் தனித்து உபவாசித்து ஜெபிக்காவிட்டால் உங்களுக்கு வேறொரு காலம் வரும் என்று நீங்கள் எப்படி நிர்ணயம் பண்ண முடியும்? ஆனபடினாலே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு உபவாசித்து ஜெபிக்க பலன் உண்டு, என் பலனாகிய கர்த்தாவே உம்மை நான் அன்பு கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசத்தோடு நீங்க அறிக்கையிடுங்கள். மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்விடும், கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே செல்லும், இந்த ஆண்டு ஒரு வசந்த காலம் உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா.